வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டான இந்த கேக் ரெசிபி குக்கர்லேயே பண்ணிடலாம். ரொம்ப நாளாச்சு ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணி, அப்படியே பண்ணாலும் பாயாசம், பால் கொழுக்கட்டை, கேசரி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த கேக் ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுறதே இல்ல. இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாமே, இந்த பெஸ்போசா கேக் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளா வந்து இதோட நேம் வந்து பெஸ்போசா கேக்னே எனக்கு தெரியவே செய்யாது. ரவா கேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரவை கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்கூல் ஓப்பன் ஆகுறனால ஸ்நாக் டைம் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் தயிர், 1 கப் சர்க்கரை, 1 கப் ஆயில், 2 கப் ரவை சேர்த்து கலந்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்தா இனிமேல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருக்க பாத்திரத்தில் ஆயில் க்ரீஸ் பண்ணி மைதா டஸ்ட் பண்ணி கேக் பேட்டரை ஊற்றி வச்சிடலாம். குக்கரில் விசில் எடுத்துட்டு ஒரு தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 30 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கேக் எடுத்தால் அவ்வளோ டேஸ்டியான ஸ்பாஞ்சியான நம்மளோட பெஸ்போசா கேக், ஐ மீன் ரவை கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.